ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10 நாளில் எப்படி நம்ம ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 30 சென்டென்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் இருக்குது. அதை நம்ம தமிழ் வழியில் எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம். உங்களுக்காக நிறைய வீடியோ இது மாதிரி காத்துட்ருக்கு. நீங்கள் 10 நாளில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் ஒரு இன்டர்மீடியட் லெவல் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, என் பின்னாலேயே நட, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறப்ப எப்படின்னா, ஜஸ்ட் வாக் பிஹைண்ட் மீ. அதாவது வாக்குனா நட, ஜஸ்ட் பிஹைண்ட்னா பின்னாடியே, மீனா என் பின்னாடி, அதுக்காக சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னால் இதற்கு மேலே நடக்க முடியாது. இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்களே ஒரு யோசித்து வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதாவது ஐ கேன்ட் வாக் எனி ஃபர்தர். இந்த இடத்துல ஐனா என்னால், நம்மளுக்கு தெரிய முடியாதுன்றப்ப கேன்ட்னு சொல்லுவோம். நான் நடக்கிறதுனா வாக்கு, இதற்கு மேல்ன்றப்ப இதற்கு மேல்ன்ற பொதுவாக சொல்லுவோம் ஃபர்தர், மேலும்ன்றப்ப எனி ஃபர்தர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எங்களுடைய தவறு தான், அது எங்களுடைய தவறு. இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? யோசிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நீங்களேவும். தட் வாஸ் அவர் மிஸ்டேக். அதாவது அதுன்றப்ப தட்டுன்னு சொல்லுவோம். தவறுன்றது நடந்து முடிஞ்சதை குறிக்கிறதுனால நம்ம வெர்பா வாஸ் போடுறோம். மிஸ்டேக்ன்றது தவறு. எங்கள்ன்றது அவருக்கு பதிலாக எங்கள்ன்றது அவர்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ ஏன் அதை கொண்டு வந்த. இது எப்படி இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுவீங்க? ஒய் டிட் யூ பிரிங் இட். நீ ஏன் அதை கொண்டு வந்த. அதாவது இங்கே ஒய்ன்றது ஏன், யூன்னா நீ. இங்கே வெர்பை தனியாக காட்டிருக்கோம், அதனால டிட் பிரிங், அதாவது கொண்டு வந்தாய். பாஸ்ட்னால வந்தாய்னு வருது, இட்டுனா அதை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை விட்டுவிடு என்று நான் உன்னிடம் சொன்னேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்களே யோசிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி உங்கள் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை விட்டுவிடு என்று நான் உன்னிடம் சொன்னேன்னா, ஐ டோல்ட் யூ, நான் உன்னிடம் சொன்னேன். டு லீவ் இட், இதுவே போதும். பிஹைண்ட்ன்றது நம்ம சென்டென்ஸில் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஐ டோல்டு யூ டு லீவ் இட்னாலும் போதும். ஐனா நான், டோல்டு சொன்னேன், யூ உன்னிடம், டு லீவ்ன்றப்ப விட்டுவிடு என்று. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன்தான் என்னிடம் அதை எடுக்க சொன்னான். அவன் தான் அதை என்கிட்ட எடுக்க சொன்னான். அது எப்படி சொல்லுவீங்க? யோசிச்சு வச்சுக்கோங்க. he only told me to take it. அதாவது he onlyன்றப்ப ஹீனா அவன் சொல்லுவோம், he onlyன்றப்ப அவன் தான்ன்றதுக்காக அது சொல்றோம். டோல்டுனா சொன்னான், மீ என்னிடம்ன்ற அர்த்தம். எடுக்கன்றதுக்கு டு டேக், எடுக்க. இட் என்ற இதை அதைக்கு இட்டு யூஸ் பண்ணிடும். நீங்க மேல வர தமிழுக்கான வார்த்தையை ஆங்கிலத்தில் வர்றதுக்கு முன்னாடியே சரியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லெவல், நீங்க இன்டர்மீடியட் லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அது என் தவறுனா எப்படி சொல்லுவோம்? அது நடந்து முடிஞ்சதை தான் சொல்கிறோம். அப்போ தட் வாஸ் மை ஓன் மிஸ்டேக்ஸ், அதாவது என் சொந்த தவறுன்னு சொல்கிறான். தட்டுனா அதுன்னு அர்த்தம். வாஸ் மிஸ்டேக், அதாவது பாஸ்ட்னால மிஸ்டேக்னா தவறு, முடிந்ததுனால வாஸ் யூஸ் பண்ணுறோம். மை ஓன்னா என்னுடைய சொந்த தவறு, மை மிஸ்டேக்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து அது அவளுடைய தவறு அல்ல. இது எப்படி சொல்லுவீங்க? இட் இஸ் நாட் ஹெர் ஃபால்ட், ஹெர் மிஸ்டேக் அப்படி சொல்லுவோம். இங்க அது வழக்கம் போல இட்டுன்றதுக்கு அது அவருடைய தவறு அல்லனா, நாட் ஃபால்ட்னா அவருடைய அல்ல, ஹெர்னா அவள், இஸ் வந்து நம்ம வெர்புக்காக யூஸ் பண்றோம். இதை பொறுத்த வரைக்கும் தவறு அல்லன்னு சொல்றப்ப அது ப்ரெசன்ட்ல தான் நடந்திருக்கு. இப்போ வந்து இது மிகவும் வந்து சூடாக இருக்கிறது, அது எப்படி சொல்லுவீங்க? இட் இஸ் சோ ஹாட் சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல வெரி ஹாட்னு சொல்றத சோ ஹாட் யூஸ் பண்ணுவோம். இட்டுனா அது இருக்கிறதுன்றதுக்கு பொதுவாக நம்ம ப்ரெசென்ட்ல இஸ் யூஸ் பண்ணுவோம். இது இருக்கிறது ப்ரெசென்ட்னால சோ ஹாட்னா மிகவும் சூடாக, ஹாட்னா மிகவும் சூடாக, அதாவது சோ ஹாட்னு வரப்ப மிகவும் சூடாகன்னு வந்துடும். ஹாட்னா சூடாக. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாம் அடுத்ததாக இருக்கிறோம், நாம் தான் அடுத்ததாக போக வேண்டும், அந்த மாதிரி இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? வி ஆர் நெக்ஸ்ட், வி ஆர் அப் நெக்ஸ்ட். நாம்னா வி, ஆர்ன்றது வழக்கமாக நம்ம இருக்கிறோம்னு சொல்றப்ப ப்ரெசென்ட்ல ஆறு, நெக்ஸ்ட் அடுத்ததாக, அப் நெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, வளாகத்திற்கு வெளியே வந்து எல்லாரும் கூடியுள்ளனர். இதை எப்படி சொல்லுவீங்க? எவ்ரி ஒன் இஸ் கேதர்டு, கூடியிருக்காங்கன்னா கேதர்டு அவுட் சைட் த கேம்பஸ். இங்க வளாகம்ன்றது கேம்பஸ், இஸ் கேதர்டுனா கூடியுள்ளனர், அது இப்போ நடந்திருக்கிறது. அதனால இஸ் கேதர் அவுட் சைட் த கேம்பஸ், வளாகத்திற்கு அவுட் சைட்னா வெளியே, கேம்பஸ்ன்றப்ப வளாகத்திற்கு வெளியே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து அவர்களுடைய தவறு, நடந்ததை தான் சொல்றேன், நடந்து முடிஞ்சது. தட் வாஸ் தேர் மிஸ்டேக், தேர் ஃபால்ட். இங்க வழக்கம் போலதான் தட்ன்றது அதை குறிக்குது, வாஸ் மிஸ்டேக்னா நடந்தது, அந்த தவறை குறிக்குது, தேர்ன்றது அவர்களின் சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி வந்து பேசாத, அதாவது என் பின்னாடி பேசுறத வழக்கமா வச்சுக்கிறாத, அது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் டாக்கிங் பேக் அட் மீ, அதாவது நான் இல்லாதப்ப பேசுறத பழக்கமா வச்சிருக்காத அப்படி சொல்றது. இங்க டோன்ட் கீப் டாக்கிங்னா, டோன்ட் டாக்னாலே பேசாத வரும், பேக்னா நம்ம எனக்கும் பின்னாடி, அதாவது எனக்கு தெரியாம, அட்மி என்னை பற்றி பேசாதன்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோன்னா, நீ எப்படி இதை நடக்கிறதுக்கு அனுமதித்தாய், அனுமதிக்க முடிந்தது, உன்னால எப்படி இதை அனுமதிக்க நடக்க முடிந்தது, அதை எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஹவு குட் யூ லெட் திஸ் ஹேப்பன். லெட்னா ஒரு அனுமதி, விடுவித்தல், அந்த மாதிரி. ஹவுனா இங்க என்ன சொல்லுவோம்? எப்படின்னு. குட்னா கேன்னா முடியும், முடிந்தது. குட்னா பாஸ்ட்ல முடிந்தது. ஹவு குட் யூ, யூனா நீ, லெட் அனுமதிக்கிறது, ஒரு அனுமதிக்கிறது, அது மாதிரி. திஸ்னா இதை, ஹேப்பன்னா நடக்கிறத, இதை நடக்க அனுமதிக்காய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ பேசவே வேண்டாம், பேசவே கூடாது, அந்த மாதிரி எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் டாக்னா பேசாத, டோன்ட் ஈவன் டாக் பேசக்கூட செய்யாத, நீ பேசக்கூட செய்யாதன்னு அப்படி சொல்றோம். டோன்ட்னா செய்யாதேன்ற மாதிரி வரும், ஈவன் டாக்னா பேசவே செய்யாத அப்படி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை பார்க்கவே இல்லை, we just didn't see that, அதாவது we didn't see thatனா நாங்க அதை பார்க்கல, பார்க்கவே இல்லைன்னா just didn't see. வீனா நாங்கள், didn't seeனா
பார்க்கவில்லை. அது ஜஸ்ட் போறப்ப பார்க்கவே இல்லைன்றோம். தட்னா அதை குறிக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் முழு நேரமும் இங்கே தான் இருந்தார். அவர் முழு நேரமும் அங்கேயே தான் இருந்தார். அதை எப்படி சொல்லுவீங்க? He was there the whole time. அது அவர்ன்றதுக்கு he was, அதாவது இருந்தார்ன்றது பாஸ்ட் ஆயிருது. பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் யூஸ் பண்ணுறோம். இருந்தார்னப்ப தேர்னா அங்கே, த ஹோல் டைம்னா முழு நேரமும், அதுக்கு த ஹோல் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போது மின்வெட்டு ஏற்பட்டது. அது எப்படி சொல்லுவீங்க? தேர் வாஸ் எ பவர் கட். அந்த டைம் ஒரு மின்வெட்டு ஏற்பட்டது. அதுக்கு தேர் அப்போதுன்னு சொல்றோம். ஏற்பட்டதுன்னா நடந்து முடிஞ்சது, அது அதனால வாஸ் யூஸ் பண்றோம். ஏ பவர் கட்னா மின்வெட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போமா? நாங்கள் எதையும் சந்தேகப்படவில்லை. அதாவது we didn't suspect anything. நாங்கள் எதையும் சந்தேகப்படவில்லை. வினா நாம், நாங்கள் சொல்லுவோம். didn't suspectனா சந்தேகப்படவில்லை. எனிதிங்னா எதையுமே நாங்கள் சந்தேகப்படலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ உன் ஆரோக்கியத்தை சரிபார்க்க வேண்டும், போய் செக் பண்ண வேண்டும் அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு செக் யுவர் ஹெல்த். அது நீன்றப்ப யூ சொல்லுவோம். செய்ய வேண்டும், நீடுனா வேண்டும், அந்த மாதிரி வரும். டு செக்னா சரிபார்த்தல், யுவர்னா உன்னுடைய ஹெல்த், ஆரோக்கியத்துக்கு ஹெல்த் சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் புகார் அளிக்க விரும்பவில்லை. நான் இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் அளிக்க விரும்பவில்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது ப்ரெசண்ட்ல தான் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ டோன்ட் விஷ் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட். அதாவது ஐன்றப்ப நான்கு ஐ, புகார்னா ஏ கம்ப்ளைண்ட். டோன்ட் விஷ் விரும்பவில்லை. டு ஃபைல்ன்றது இந்த இடத்துல அழிக்க விரும்பவில்லைன்ற மாதிரி வந்துருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் தியேட்டருக்கு அடிக்கடி போவதில்லை. நான் தியேட்டருக்கு அடிக்கடிலாம் போக மாட்டேன். ஐ டோன்ட் கோ டு த தியேட்டர் வெரி ஆஃபன். இங்க வெரி ஆஃபன். அது ஐன்ற நான்கு ஐ, போவதில்லைக்கு டோன்ட் கோ, டு த தியேட்டர்னா தியேட்டருக்கு டூ யூஸ் பண்றப்ப இதுக்கு அதுக்குன்னு வந்துடும். வெரி ஆஃபன் அடிக்கடிக்கு வெரி ஆஃபன், ஃப்ரீக்வெண்ட்லிக்கு வெரி ஆஃபன், அந்த மாதிரி சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ இதுல இருந்து விலகி இரு. நீ இந்த விஷயத்துல இருந்து விலகி இரு. இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? யூ ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். நீ இதுல இருந்து விலகி இரு. இப்ப யூனா நீ, ஸ்டே அவுட் ஆஃப்னா விலகி இரு. எது? திஸ்ன்றது இந்த விஷயம், இதுல இருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுவீங்க? we know what to do. என்ன செய்யணும் என்று எங்களுக்கு தெரியும். அதாவது வீன்னா எங்களுக்கு, நோ தெரியும்.
வாட்ன்றப்ப நம்மளுக்கு இது என்ன, டு டூனா செய்வது என்று. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ தான் வந்து அவரை போக அனுமதித்தாய். அதை எப்படி சொல்லுவீங்க? யூ ஒன்லி. யூ ஜஸ்ட், இங்க யூ ஒன்லின்ற மாதிரி நீன்றப்ப யூ ஜஸ்ட் லெட் ஹிம் கோ, யூ ஒன்லி லெட் ஹிம் கோ அப்படி சொல்றோம். யூ ஜஸ்ட்னா யூனா நீ, ஜஸ்ட்ன்றதுக்கு நீ தான்றது யூ ஜஸ்ட், யூ ஒன்லி. லெட்னா அனுமதித்தல், நம்ம முன்னாடியே சொல்லிக்கலாம், அனுமதித்தாய் அனுமதித்தல்ன்றதுல. ஹிம்னா அவரை, கோனா போக. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதையெல்லாம் செய்வேன். அது எப்படி சொல்லுவீங்க? அதாவது நான் சொன்னதையெல்லாம் செய்வேன். அதாவது இது ஃபியூச்சர்ல இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஐ வில் டூ, செய்யறதுனா டூ, ஃபியூச்சர்ல தான் செய்வேன்னா டூ. ஐ வில் டூ எவ்ரி திங் ஐ ஜஸ்ட் செட், நான் சொன்னதை எல்லாம் செய்வேன். அது ஐனா நான், வில் டூனா செய்வேன், எவ்ரி திங்னா எல்லாத்தையும், ஐ ஜஸ்ட் செட் நான் செட்டுனா சொன்னதை. இங்க ஐன்றதை நம்ம திரும்ப நான்னு கொண்டு வர தேவையில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன்னை பார்க்கிறேன். அதாவது ஐ வில் கம் அண்ட் see you, வந்து அப்புறம் ஒரு சென்டென்ஸ் நின்று இன்னொரு செயல் ஆரம்பிக்கிறதுனால அண்ட் யூஸ் பண்றோம். ஐ வில் கம் அண்ட் see you. ஐனா நான், வில் கம்னா வருவேன்ற அர்த்தம், அண்டுன்றப்ப வந்து நான் இருது, சீனா பார்க்கிறேன். ஐ வில் கம் அண்ட் see you, உன்னை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போமா? அதாவது நான் அடிக்கடி கோவிலுக்கு செல்வேன். இது எப்படி சொல்லுவீங்க? ஐ கோ டு த டெம்பிள் வெரி ஆஃபன். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணலையே, அது மாதிரி வெரி ஆஃபன் யூஸ் பண்ணலாம். அதாவது ஐனா நான், கோ செல்வேன், டு த டெம்பிள் கோவிலுக்குன்னா டு த டெம்பிள், எப்படியா அடிக்கடி செல்வேன், அடிக்கடின்றது வெரி ஆஃபன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி செய்வது என்று எங்களுக்கு தெரியும். we know how to do, எப்படி செய்யறது என்று எங்களுக்கு தெரியும். we know how to do. வீணா எங்களுக்கு, நோ தெரியும், ஹவுனா எப்படி, டு டூனா செய்வது என்று. அதாவது நீங்க இங்க தமிழ்ல வர வார்த்தைய நீங்களே இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கணும். அப்புறம் அங்க வர வார்த்தையை நீங்களும் சரியா தான் நினைச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. அது சொல்லியும் பழகிக்கணும்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானா வந்துடும். நீ எனக்கு அது தெரியாது என்று நினைக்கிறாயா? எனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நீ நினைக்கிறையா? யூ திங்க் ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் தட், எனக்கு அதை பத்தி தெரியாது என்று நினைக்கிறாயா? யூ நீ திங்க்னா ப்ரெசன்ட்ல தான் நினைக்கிறாயா? ஐனா எனக்கு, ஆம்ன்றது வெறுப்புங்க, தெரியாது, நாட் அவேர், அதை பத்தி தெரியாதுன்னா நாட் அவேர், தட்னா அது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இது மாதிரி நிறைய வீடியோ காத்துட்டு இருக்குது.